கேக்குறேன். நிறைய பண்ணுவேன். பிரியாணி பண்ணுவேன். அதுவும் ஃபிஷ் பிரியாணி சூப்பரா பண்ணுவேன். நான் ஃபிஷ் பிரியாணி பண்ணா ஊழல் ஜெயில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தட்டு தட்டு அப்படியே உள்ள போவோம். அவ்வளோ டிமாண்டு. வாங்க ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து திலேப்பியா ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கான மேரினேஷன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷை ஒரு 1/2 hour வச்சிடலாம். ஒரு 1/2 hour கழித்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி தாங்க. நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணால் பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெயில் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இடித்த பூண்டு. வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். புதினா ஆப்ஷனல். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் கலந்து விட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் பீசஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுக்கலாம். நம்ம மசாலா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து ஃபிஷ் பீசஸை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கலந்து விட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டு கடைசியில் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி மாதிரி கலக்குன்னு கலக்க முடியாது. ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப தூளாக போயிடும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் மெத்தடுங்க ஃபிஷ் பிரியாணிக்கு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அருமையான ஃபிஷ் பிரியாணி. இதுக்கு ரைத்தா நல்லா இருக்காது. ஸோ ப்ளெயினாக ஆனியன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் குக்கும்பர், அப்புறம் அருமையான ஷேப்பில் ஸ்ட்ராபெரி. குடிக்கிறதுக்கு மோர் தாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, நம்ம ஃபிஷ் பிரியாணி வந்து புழல் ஜெயிலுக்கு தட்டாக போகலை. நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னு நாளைக்கு சொல்கிறேன்.